ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். நம்ம இப்போ வந்து ஆலு மட்டர் மசாலா தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கும் பீஸும் வச்சு ஒரு கிரேவி. அதுக்கு நான் வந்து முக்கியமாக அரைச்சிக்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு நான் மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் தேங்காய், இது போட்டுக்கிறேன். பூண்டு போட்டுக்கிறவங்க பூண்டும் போட்டுக்கலாம், பூண்டு வேண்டான்னா பூண்டும் போட்டுக்க வேண்டாம், அவளோட விஷயம் அது. நான் இன்றைக்கி பூண்டு போட்டுக்கல. பாருங்கோ, இதில் வந்து சோம்பு முக்கியமாக போட்டுக்கிறேன். நான் சோம்பு எதுக்கு போட்டுக்கிறேன்னா அந்த ஸ்பைஸோட வாசனைக்கோசரம் போட்டுக்கிறேன். நான் ரொம்ப உங்களுக்கு வந்து கிரேவி நல்லா வந்து டேஸ்ட்டாக வரும். இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு அரைச்சின்னு வரலாம். இதோடு சேர்ந்து நான் வந்து தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், டொமேட்டோ, ஆனியனையும் நறுக்கி வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். நான் வந்து ஃப்ரோசன் பீஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரோசன் பீஸும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை மிக்சியில் அரைச்சின்னு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தெல்லாம் நம்ம வந்து நல்லா மிக்சியில் தேங்காய் மிக்சரை அரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பில் வாணலி வச்சு நெக்ஸ்ட்டு பண்ண ஆரம்பிக்கும். நம்ம அடுப்பில் வாணலி வச்சுருக்கோம். இதை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். இது கொஞ்சம் காஞ்ச உடனே இதுலேயே வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து ஜீரகத்துக்கு பதிலாக சோம்பு தான் இதுக்குமே நான் வந்து போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயுமே கருவேப்பிலை நாடு போட்டுக்கலாம், வாசனையாக இருக்கும். கருவேப்பிலையினால் கிள்ளி போட்டுட்டேன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இது கொஞ்சம் காயட்டும். பாருங்க, அடுப்பில் சோம்பும் கருவேப்பிலையும் நல்லா வறுந்துட்டு இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருக்கிற ஆனியனை போட்டுக்கலாம். ஆனியன் கொஞ்சம் சிவப்பாக ஃப்ரை பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறவங்க பூண்டு சேர்த்துட்டு போட்டுக்கிறவங்க போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வெறுமனை ஜிஞ்சர் மட்டும்தான், இஞ்சி மட்டும்தான் போட்டுருக்கேன். ஏன்னா அது வந்து அரைச்சின்ட்டேன். அதுலேயே போட்டு நான் தனியாக போட வேண்டான்றதுனால அதுலேயே போட்டு அரைச்சின்ட்டேன். பாருங்க, இந்த அளவுக்கு வந்து ஆனியன் குக் ஆனால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கிறோம். ரொம்ப ஸ்மாஷியாலாம் வந்து குக்காக வேணும், குக்காக வேண்டாம். கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுருக்கேன் நான், வேணும்னா அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஞ்சம் மஞ்சப்பொடி, அப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து மிளகா போட்டு தான் அரைச்சிருக்கோம். இது ஒரு கலருக்கோசரம் நம்ம வந்து கொஞ்சமாக நான் வந்து காஷ்மீரி சில்லி வந்து சேர்க்குறேன். இதோட தனியா பவுட்ரு, கொஞ்சமாக ஜீரக பவுட்ரு, இதெல்லாத்தையும் செஞ்சு கொஞ்சமாக குக் ஆகட்டும். ஒரு ஹாஃப் குக்கு ஆனால் போதும். இப்போ நான் வந்து வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை வந்து ஸ்லைஸாக நறுக்கிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கிற விழுது இருக்குது இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம்.
ஏன்னா இது வந்து எல்லாம் பச்சையாக இருக்குது, தேங்காய் பச்சை மிளகாய் எல்லாமே வந்து பச்சை வாசனை போகணும். அதனால் இதை வந்து இதில் சேர்த்துட்டு இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் குக் ஆகட்டும். இன்ஃபேக்ட் இப்பயே வந்து இந்த இதோட வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சோம்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனோட வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் ஆகட்டும். இந்த மீன் டைம் நம்ம வந்து கொஞ்சம் இந்த குக்கிங் பொட்டேட்டோவை வந்து நறுக்கி வச்சுக்கலாம். இது கொதிக்கிறப்பயே நான் வந்து ஃப்ரோசன் பீஸ் வச்சுருக்கேன், அதுவும் இதுலேயே சேர்த்துடுறேன். ஏன்னா கொஞ்சம் இது வந்து குக்கானால் போதும், ஆல்ரெடி அது ஹாஃப் குக்குடு தானே. அதனால் அதையும் வந்து இப்போ நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இது கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்க, நம்மளோட கிரேவி வந்து நல்லா வந்து கொதிச்சுன்னு இருக்குது. நம்ம அட் த சேம் டைம் டொமேட்டோலாம் வந்து ஸ்மாஷ் ஆகலை, அப்படி தான் இருக்கணும். அதோடு சேர்ந்து இந்த க்ரீன் கலர் வந்து க்ரீன் பீஸ் மிக்ஸாக இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. நான் வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கேன் பொட்டேட்டோவை இந்த மாதிரி க்யூப்ஸ் பிக்ஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து ஆற்றுல இருக்கிற சிம்பிள் டிஷ்ஷஸை வச்சு வெஜிடபிள்ஸ் இதை வச்சு ரொம்ப ஈஸியாக இந்த கிரேவியை பண்ணிடலாம். இதுவுமே ரொம்ப ஸ்மாஷ்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா இதோட பாருங்க, இந்த ஒயிட் கலராக ஹாஃப் ஒயிட்டில் இருக்கிற பொட்டேட்டோ, க்ரீன் கலரில் இருக்கிற பீஸு, அப்புறம் இந்த டொமேட்டோவோட ரெட் கலர் எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உப்பெல்லாம் எப்படி இருக்குன்றது செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்து கசூரி மேத்தி கொஞ்சம் தூவிக்கிறேன் இது மேலே. இதோட ஃப்ரெஷ்ஷு கொரியண்டர் அதுவும் இதோட மேலே போட்டுக்கோங்க. போட்டுன்ட்டு ஜஸ்ட்டு லைட்டாக கலக்கினா போதும். இன்ஃபேக்ட் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன், தேவையில்லை. இந்த சூட்லேயே இந்த கசூரி மேத்தியுமே நல்லா குக் ஆகிடும். பாருங்க, நம்மளோட அருமையான பொட்டேட்டோ பீஸ் சப்ஜி ரெடி ஆகிடுது. ஆலு மட்டர் சப்ஜி, உருளைக்கிழங்கு பட்டாணி கறி எப்படி வேணால் சொல்லலாம். பாருங்க, இப்போ ரொம்ப நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுது. என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் வந்து ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. உப்பு இதெல்லாம் சரியாக இருக்கான்ட்டுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப சுடுறது. ரியலி சூப்பராக இருக்குது. சிம்பிள் அண்ட் டெலிஷியஸ் டிஷ் ஆக்சுவலி. இந்த பட்டாணி கடிக்கிறப்போ இந்த ஆலு, அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லியோட வாசனை, இந்த சோம்போட இது தேங்காய் போட்டு அரைச்சது எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதை வந்து சுட சுட சாதம் பண்ணி வடித்து வெறுமனை பிசைஞ்சு சாப்பிட்றவும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் இதில் வந்து சப்பாத்தி, பூரி, அப்புறம் தோசை, இட்லி பண்ணி கூட இட்லிக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா டிஷ் அவ்வளோ இதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி பண்ணிட்டோம்னாக்கா தொட்டு சாப்பிட்றதுக்கு இட்லிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் ஆத்தில் ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட பொட்டேட்டோ மட்டர் மசாலா ரெடி. எப்படி இருக்குது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.